சங்கீதம் 46. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. மேசியாவை பற்றிய 10வது சங்கீதம். நம்முடைய ஜீவியத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பயமுறுத்தல்களும் அதிகமாய் இருக்கும்போது இந்த சங்கீதம் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு ஆறுதலை தரும். கர்த்தர் தம்முடைய சபைக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். தம்முடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் தாமே அழித்து சபையை பாதுகாத்து பராமரிக்கிறார். இதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய சத்துருக்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த சங்கீதத்தை நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் பாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சத்துருக்கள் மீது ஜெயம் உண்டு. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாய் அவரை துதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாய் சாத்தான் கிரியை செய்கிறான். கர்த்தர் அவனை ஜெயிப்பார். நமக்கு சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார். மார்ட்டின் லூதர் என்பவர் மிகப்பெரிய பக்திமான். அவர் துக்கமான மனதை சோர்வடைய செய்கிற செய்திகளை கேட்கும் போது 46வது சங்கீதத்தை பாடுவது வழக்கம். இந்த சங்கீதம் நம்மை உற்சாகப்படுத்துகிற சங்கீதமாகும்.